இயக்குனர் பாரதி ராஜா அவர்கள் இன்னைக்கு இறந்து போயிருக்க சம்பவம் ஒட்டுமொத்த திரையுலகத்தையும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில பாரதி ராஜாவை பார்க்கறதுக்கு பல பிரபலங்கள், அரசியல் தலைவர்கள் அப்படின்னு ஒவ்வொருத்தரா வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படிதான் பாரதி ராஜாவை பார்க்கறதுக்காக கங்கை அமரன் வந்திருக்காரு. வந்த உடனே அவர் ரொம்ப கோவமா பாரதி ராஜாவோட மனைவி மகளை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது பாரதி ராஜாவை பாக்குறதுக்காக மனைவி மகள் 2 பேருமே வந்திருக்காங்க. கடைசி காலத்துல கூட கூட இல்லாம விட்டுட்டு போயிட்டீங்க, இப்ப எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கோவமா திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா ராதிகா சரத்குமார் தான் வந்து அவரை சமாதானம் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிருக்காரு. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பார்க்கப்பட்டு இருக்கு. அதாவது இதுக்கு முன்னாடி போன வருஷம் மார்ச் 2025 பாரதி ராஜாவோட மகனான மனோஜ் பாரதி ராஜா இறந்து போயிருந்தாரு. இந்த நிலையில மகனோட இறப்பு தாங்க முடியாம ஏற்கனவே உடல்நலை குறைவால் பாதிக்கப்பட்டிருந்த பாரதி ராஜா ரொம்ப மன நொந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா அவங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாரும் தனித்தனியா இருந்துட்டு இருந்தாங்க. ஸோ பாரதி ராஜா உடம்பு முடியாம கஷ்டப்படுற டைம்ல கடைசி காலகட்டத்துல கூட பாரதி ராஜாவோட மனைவி கூட இல்லாம போயிருக்காங்க. இப்ப இறந்து போனதுக்கு அப்புறமா பார்க்க வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தான் கங்கை அமரன் ரொம்ப ஹாஷா கத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஷயம் தான் இப்போ சோஷியல் மீடியாலையும் வைரல் ஆயிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய இயக்குனராக இருக்கும்போது இவருக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்திருக்கவே கூடாது அப்படின்னு பலருமே அவங்களோட ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.